லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? நீங்க சொன்னதுதான் நடக்க போகுது. நாளைக்கு அந்த மேடையில இவங்க 2 பேரும் பிரச்சாரம் பண்ணிட்டு ஓட்டு கேட்கும் போது நம்ம ஆளுங்களை அந்த கூட்டத்தில் இறக்கி விட்டுருவேன். நம்ம ஆளுங்க அங்க சின்னதா ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. அப்போ மார்க்கண்டேயனை மார்க்கை வாங்கிடுவாங்க. இதுக்காகவே உள்ளூர் ஆளுங்களை வைக்கல, தூத்துக்குடி ஆளுங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது. சம்பவம் முடிஞ்ச அந்த மார்க்கண்டேய சாகுற வரைக்கும் படுத்த படுக்கையாவதான் கிடப்பான். போக வர வீல் சேர் மட்டும்தான். இது கூட இன்னொரு மேட்டர் பண்ணலாம். அது என்னது? வேற ஒண்ணும் இல்ல, மார்க்கண்டேயனை போடுறோமா? சேச்சா இல்ல, வெட்டுறோம். அந்த பழியை தூக்கி ராஜா மேல போடுறோம். ஐயோ, ஏன் மருமக மேலையா? 1 வருஷமோ 2 வருஷமோ உங்க மருமகன் உள்ள இருந்துட்டு போட்டோம். இந்த குடும்பத்தை மொத்தமா காலி பண்ணிட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுருவோம். அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சிடலாம். எப்படி வசதி? 2ல 1 ஓகே. ஆனா இன்னொன்னுதான். என்ன, உங்க மருமகனை தூக்கி உள்ள வைக்கிறத பத்தி யோசிக்கிறீங்களா? சாச்சா, அவன் உள்ள இருக்கிறதுல எந்த ஒரு வருத்தமும் இல்ல. ஆனா இதெல்லாம் சொன்னபடி சரியா நடக்குமா? அவங்கள படைச்ச கடவுளே வந்தாலும் நடக்க போற சம்பவத்துல இருந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றவே முடியாது. அப்போ நாளைக்கு நான் ஸ்பாட்டுக்கு வராம எஸ்கேப் ஆயிட்டுமா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க சம்பந்திக்கு நடக்க போற சம்பவத்தை நீங்க நேர்ல பார்த்து ரசிக்க வேணாமா? உங்க மருமகனை போலீஸ் தரதரன்னு இழுத்துட்டு போறத நீங்க பார்க்க வேணாமா? டெஃபினெட்லி பார்த்தே ஆகணும் நானு. என்ன ஒண்ணு, இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, ஆனா சொதப்பி வச்சிருக்கீங்க. இந்த முறையாச்சும் மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க. ஏய் கூறு கெட்ட கிழவி, உனக்கு நல்லது பண்ணவனை போட்டு தள்ள சரின்னு சொல்ற, உன் மருமகனை உள்ள தள்ள போறத நினைச்சு சந்தோஷமா போடுற. உனக்கெல்லாம் நரகம் தாண்டி. கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, கூப்பிடலம்மா. கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். ஓ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீங்க போங்க. டேய் சொன்ன, நாளைக்கு அமுதம் காலனில எலெக்ஷன் பிரச்சாரம் நடக்குது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதான் சொல்லிட்டேண்ணா. நம்மளாண்ட ஒரு ஆட்டி சொல்லிட்டா கவலை விட்டுருணுண்ணா. மார்க்கண்டேயனை போட்டு தள்ளுறது மிஸ் ஆகக்கூடாது. அவன் அங்க இருந்து பணமாதான் போகணும். அண்ணா, நீ முடிவு பண்ணிட்டால, பாடையை கட்டி பால் ஊத்தி அனுப்புறேண்ணா. டேய் மார்க்கண்டேயா, உனக்கு இருக்குதுடா. சீதா, என்னாச்சு? உன் முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சாரங்கிற பேர்ல நீங்க ஒரு பக்கம், ராஜா ஒரு பக்கம் நிக்கிறீங்க. அவன் ஒரு பக்கம் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கான். அப்பனும் புள்ளையுமா இருந்தாலும் அரசியல்னு வந்துட்டா, எதிரெதிர் கட்சியில இருந்தா இப்படி பேசுறது சகஜம் தானே? அதுக்காக 2 பேரும் ஒரே மேடையில ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேச போறீங்களே, அத நினைச்சாதான் பதட்டமா இருக்கு. அமுதம் காலனில இருக்கிற 150 ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. வெற்றி தோல்விய தீர்மானிக்கிறது. அவங்களை எப்படி அவாய்ட் பண்றது சீதா? நீங்க என்ன பேச போறீங்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன், நான் எதுவும் சரியா பேச மாட்டேன்னு உனக்கு சந்தேகமா இருக்கா? உங்களுக்கு பேச தெரியாதுன்னு யார் சொன்னா? அதிகமா பேசாம அளவா பேசுங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன கிண்டலா? என்ன புருஷனும் பொண்டாட்டியும் எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கலாம்னு பிளான் பண்றீங்களோ? உனக்கு வேற வேலையே கிடையாதா? அதான் ஒருத்தனை ஆசை காட்டி உன் பக்கம் கவுத்து வச்சிருக்கிய. அவனை கூப்பிட்டு சுத்துறதை விட்டுட்டு எங்க பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க. அது வேற ஒண்ணு இல்ல சம்பந்தி. நைட்டு படுத்தா உன்னை பத்தி கெட்ட கெட்ட கனவா வருது, மனசே கேட்கல. அதான் நேர்ல உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இருந்தாலும்
நீ என் சம்மந்தி இல்லையா? நீ நல்லா இருக்கியான்னு ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மிரட்டி பார்க்குறியா? ஐயோ, நான் எதுக்கு மிரட்ட போறேன்? தேர்தல்னு வந்துட்டா நம்மளை சுத்தி இருக்கவங்கள எதிரி யாரு, நண்பன் யாரு, துரோகி யாருன்னு சொல்லவே முடியாது. அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். டேய், எப்போ எனக்கு எதிராக என் மகனை கொண்டு வந்து நிப்பாட்டினியோ அப்பவே நீ தோத்துட்டடா. நீலாம் இனிமே அரசியல் பத்தி பேசவே கூடாது. அதுவும் என்கிட்ட வந்து பேசவே கூடாது. கிளம்பு கிளம்பு. போறப்பா, போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உன்னை நல்லா பார்த்துட்டு போறேன். மறுபடியும் உன்னை எப்ப பார்க்க போறனோ. என்னங்க இந்த ஆளு என்னமோ மாதிரி பேசிட்டு போறாரு? அவன் ஒரு ஆளு, அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு. அதெல்லாம் பார்த்தா எலெக்ஷன்ல நிக்க முடியுமா? ஆனா நம்ம நினைக்கிறத விட இவரு ரொம்ப மோசமானவரு. எதுக்காக நம்மள தேடி வந்து இப்படி பேசிட்டு போகணும்? அட, அவன் கிடக்குறான், விடு சீதா, நீ வா. எனக்கு காலை உதருங்க. சகுனமே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மள இந்த கெட்டப்ல அவன் புள்ளி கண்ணை வச்சு பார்த்துட்டு போனான்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. ஒண்ணும் இல்ல. பார்த்து பரவாயில்ல, பாப்போலாம். என்னடா எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாரும் ரெடியா இருக்கோண்ணா. நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஓகே, நான் முடிச்சிட்டு கால் பண்றேன். ஏய், அண்ணன் ஒரு வேலை சொல்லியிருக்காரு. அண்ணா, என்ன வேலைண்ணா? ஒருத்தனை மட்டை பண்ணுமா. யாருண்ணா போடணும்? ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிறோண்ணா. அண்ணா, ஏதாவது பெரிய கையா இருக்க போதுண்ணா. டேய், சப்படா, ரிட்டையர்ட் ஆன பெருசு. அண்ணனை ஏத்தி நிக்கணும்னு அடம் பிடிச்சு நிக்கிறாப்ல. அதான் பர்மனண்டா படுக்க சொல்லிட்டாப்ல. செஞ்சிருவேண்ணா. அண்ணா, ஸ்கெட்ச் எங்க வச்சு நான் போறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அமுத காலனில மீட்டிங் இருக்கான். மீட்டிங் நடக்க சொல்ல உள்ள பொந்து கலாட்டா பண்ணி அந்த ஆளை அங்கேயே வச்சு போடுற மாதிரி இருக்கும். அண்ணா, எத்தனை பேர் இருப்பாங்க? எப்படி 100-150 பேர் இருப்பாங்கடா. அண்ணா, அந்த கூட்டத்துல வச்சு அவரை போடணும்னா நம்ம 4 பேர் பத்தாதுண்ணே. இன்னும் 2-3 பேராவது வேணுண்ணே. ஐயா, ஏயாரா புதுசா வந்த ஐயா. யார்ப்பா நீ? அண்ணா, சாமிண்ணே, கோயில் பூஜைக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்காப்புல. டொனேஷனா? இங்க வேற மேட்ரு போயிட்டு இருக்கு. நீ வேற இடம் போய் பார்ப்போ. நான் டொனேஷன் கேட்டு வரல. என்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு மேலேயே பணமும் இருக்கு, குடி இருக்க 6 வீடும் இருக்கு. இதோடா பெரிய முருகன் 6 படம் ஊடு வச்சிருக்காரு. சரியா சொன்னீங்க. எனக்கு 6 மலையில வீடும் இருக்கு. ஏய், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கிளம்பு கிளம்பு. நீங்கெல்லாம் நாளைக்கு ஏதோ வேலைக்கு போறதா பேசிட்டு இருந்தீங்க. அந்த வேலையில என்னையும் சேர்த்துக்க சொல்லி கேட்க தான் வந்தேன். இந்த பார் சாமி, மாலை போட்டுனுக்கிற. நாங்கள் ஏதாவது திட்டுற போகிறோம். பேசாமல் கிளம்பி போயிட்டே இரு. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க.
நீங்க ஆளை மட்டும் யாருன்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆளை பார்த்தா பால் குடிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கு. என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? டேய், இந்த தொழிலை பத்தி என்னடா தெரியும்? நம்ம ஏரியா திருச்செந்தூர்னு, அங்கே சூரன்னு பெரிய ரவுடி இருந்தான். சஷ்டி அன்னைக்கு அவனை முடிச்சிட்டேன். அன்னையிலேருந்து அந்த ஏரியாவில் நம்மளுக்கு தெரியாத ஆளே இல்லைண்ணே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, தலையை மட்டும் தனியாக வெட்டி துண்டை தூக்கிட்டேன். இது போல ஒருத்தன் நம்ம கூட இருக்கட்டும்ண்ணே. இதே காஸ்டியூம்ல மாலையை போட்டுக்கிட்டு குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறது நல்லது தானே? நம்மள யார் சந்தேகப்பட்டாலும் இவனை சந்தேகப்பட மாட்டாங்க. உன் பேர் என்ன சாமி? சாமி தானே, முருகன் சாமி. யார் என்னன்னே தெரியாது, அதானே நீ பாட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்ற. நம்ம ஊரில் நான் பெரிய ஆள் தாங்க. இந்த வேலையை என்கிட்ட கொடுங்க, தொழில் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்க. உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, தொழிலை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களா முடிவு பண்ணி என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். சரி வா, ஸ்கெட்ச் போட்டு தரோம். கரெக்டா நாங்க சொல்றதை மட்டும் தான் செய்யணும். சரிண்ணே. ஆ வா வாங்க. அன்பார்ந்த அமுதம் காலனி வாசிகளே, நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன், எலெக்ஷன் வந்துட்டாவே நம்ம ஏரியால போஸ்டர் பேனர் அடிக்கிறது செவத்துல கிறுக்கிறதுன்னு எதுவும் இருக்காது. நம்ம கிட்ட வாக்கு கேட்கறதுக்காக நமது வேட்பாளர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்களை தேர்ந்தெடுத்தா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க நம்மளுக்கு இப்ப சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம்.
இடத்த இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் டோக்கன் கொடுக்கறது, காசு வாங்கிட்டு சொல்றது, லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுக்கறது, குத்துவிளக்கு கொடுக்கறது, மிக்ஸி கிரைண்டர் கொடுக்கறதுன்னு இங்க எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிறவங்க ஓட்ட நாங்க யாருக்கும் விற்க மாட்டோம். அதோட ஏரியாக்குள்ள வந்து ஆட்டோ கட்டிக்கிட்டு சுத்துறதும், கொடிய பிடிச்சின கோஷம் போடுறதும் எதுவுமே இருக்கக்கூடாது. வேட்பாளர்கள் இங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் ஃபைனல். நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத நாங்க கேட்டுட்டு எங்க ஆளுங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இது போல பண்றதுல நம்ம அமுத காலனி இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கு. கேட்டீங்களாக்கா? எல்லாரும் நேர்மையான ஆளுங்களாம். அப்பால எதுக்கு பெரிய மச்சான் இந்த ஏரியா ஓட்டு கேட்க வந்திருக்காரு? அதை விடு. எனக்கு என்னமோ எங்க அப்பா பாக்குற பார்வையே சரியில்லாத மாதிரி இருக்கு. ஏதோ பிளான் பண்ணி தான் அவர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு தேவை மாமாவும் மச்சானா அச்சுக்கணும், அவ்வளவுதான். அதான் நல்லா கோத்து விட்டு வேடிக்கை போயிடுறாரு. இப்ப இவர் எதுக்கு இங்க வந்திருப்பாரு? வேற எதுக்கு? மாமாவும் மச்சானா எப்படியாவது முட்டிப்பாங்க, அதை வேடிக்கை பார்க்க தான் வந்திருப்பாரு. இங்க பாரு, எதுக்கும் எங்க அப்பா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, பாண்டி எங்க போறா? யாரோ தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களாம், அதான் பார்த்துட்டு வர போயிருக்கான். எங்க போனானுங்க விடுங்க, இந்நேரம் வரைக்கும் ஆளை காணும். ச்சே, வணக்கண்ணா. ஏடா மீட்டிங் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க என்னமோ பெரிய விஐபி மாதிரி இப்போ வரீங்க. ஆரம்பத்திலே வந்துட்டா நம்ம மேல டவுட் வரும்ல. இப்ப பாருங்க, கூட்டத்தோட கூட்டமா நம்ம கலந்துக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்கு. நம்ம மேல யாருக்கு டவுட் வராதுண்ணா. போனோமா போட்டோமா வந்தமான்னு இருக்கணும். சரி, எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர்ண்ணே. 5 பேர் வந்திருக்கோம். 5 பேரா? டேய், 4 பேர் தான்டா இருக்கீங்க. இன்னொருத்தன் எங்க? டேய், யாரா இவன்? இவனை வச்சுக்கிட்டு என்ன பாத யாத்திரையா போறீங்க? ஏண்டா ஆளை போட சொல்லி ஆளை கூட்டு வர சொன்னா இப்படி அன்னதானம் சாப்பிட்றவனை எல்லாம் கூட்டு வந்திருக்க? இந்த கெட்டப்பு தானே பக்காவா இருக்கும். ஒருத்தருக்கு டவுட் வராது. என்ன சாமே, நான் சொல்றது கரெக்டு தானே? ஆமாங்க. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. என்னை பார்க்காம யாருமே இருக்க முடியாது சாமி. ஆமா, நீ எங்க இருந்து வர? கோயில்ல இருந்து. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவனை கூட்டு வந்திருக்கீங்களே, வேலை ஒழுங்கா நடக்க மாட்டா? இருங்க இருங்க இருங்க, உங்க சம்மந்திக்காக நான் சமைக்க வந்தப்போ நீங்க என்கிட்ட வந்து கலாட்டா பண்ணீங்களே, மறந்து போச்சா? நான் கூட உங்க எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டேனே, உங்க வேட்டியை கூட உருவி விட்டேனே. டேய், இவனை ஏன்டா கூட்டு வந்தீங்க? முதல்ல இவனை இங்க இருந்து வெளியே போக சொல்லு. இவனுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ பெருசா டீலிங் இருக்குடா. அவனுக்காக தான் அன்னைக்கு நம்ம ஆளுங்களை அடிச்சான். என்ன சாமி நீங்க? அவர் யார் எனக்கு? சொந்தமா பந்தமா? அன்னைக்கு அவர் முதலாளி, அவர் சொன்ன வேலையை நான் செஞ்சேன், நீங்க தொந்தரவு பண்ணீங்க, உங்களை அடிச்சேன், அவ்வளவுதான். இப்போ இவங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, அந்த வேலைக்கு குறுக்க யாரும் வந்தாலும் நான் அடிப்பேன். அன்னைக்கு நடந்த சண்டைய உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணும்லாம் ஒன்றும் இல்லை சாமி.
சரி, பிளான்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்குண்ணா. சொதப்பிட மாட்டீங்களா? அண்ணா விசிறே அடிக்காதுண்ணா, தொழில் சுத்தமா இருக்கும். சரி போங்க. வரேங்க. சரிண்ணா, இப்ப நான் வரேன். டேய் இருடா, எதுக்குல சம்பந்தம் இல்லாம அந்த சாமியாரை கூட்டு வந்திருக்க? பிளானையே சொதப்பிடுவாங்க போல இருக்கு. நினைச்சாலே ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணா எங்க கையில வேலையை ஒப்படைச்சிட்டீங்களே, தைரியமா போனேன், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். டேய் 5 பேர் போதுமா? அண்ணா ஆல்ரெடி கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்கண்ணே, நீங்க பயப்படாதீங்கண்ணே, வேலையை பக்காவா முடிச்சிடுறேன். வரண்ணா. நமது உண்டியல் சின்னத்தில் நிற்கும் வேட்பாளர் ராஜா அவர்கள் நம்முடைய அமுதம் காலனி வாழ் மக்களுக்காக உரையாற்றி நமது தேர்தல் வாக்குறுதியை அறிவிப்பார். ராஜா வாங்க. வாழும் வள்ளல், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை கொண்ட ஐயா தனியாச்சலத்தின் பாதம் பணிந்து ஆசி பெற்ற வேட்பாளனாக உங்கள் முன்னே நிற்பதற்கு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன்.